ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல நாளை ஓபன் ஆகக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கான திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங் விவரங்களை பற்றி பார்க்கலாம். நாளை ஜனவரி 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்காரா சேவாவிற்கான ஏப்ரல் மாதத்திற்கான புக்கிங்கும், இது கூடவே சேர்ந்து திருமலையில வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோத்சவத்தினுடைய ஏப்ரல் 1ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓபன் ஆகும். வசந்தோத்சவம் சேவாவினுடைய மார்ச் 30, 31ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் போன மாதமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதிக்குரிய வசந்தோத்சவம் சேவா புக்கிங் மட்டும் நாளை காலை 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கோடு சேர்த்து ஓபன் ஆகும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் புக்கிங் மட்டும்தான் ஓபன் ஆகியிருக்கும். மற்ற ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சேஷ்ர தீப அலங்கார சேவாவினுடைய புக்கிங் ஓபன் ஆகாது. அதே போல ஏப்ரல் 25, 26, 27 இந்த 3 நாட்கள்ல திருமலையில ஸ்ரீனிவாச பத்மாவதி தாயாரினுடைய பர்ணயோத்சவம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 3 நாட்களுக்கு ஆர்ஜித பிரம்மோத்சவமும் சேஷ்ர தீப அலங்காரா சேவாவும் டிடிடி கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால இந்த 2 சேவாக்களினுடைய புக்கிங் ஏப்ரல் 25, 26, 27க்கு ஓபன் ஆகாது. மற்ற நாட்களுக்கெல்லாம் எப்போதும் போல 4 ஆர்ஜித சேவாக்களினுடைய புக்கிங்ஸும் ஓபன் ஆகியிருக்கும். இதற்குரிய மேஜர் ரூல்: ஒரு முறை ஒரு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா நம்ம புக் பண்ணிருக்கோம்னா அந்த ஆர்ஜித சேவாவினுடைய தரிசன நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி புக் பண்ண முடியும். இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்கிற ரூல் நம்ம தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் அப்ளை ஆகும். அதே போல இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது மெயில் ஐடிக்கும் செக் பண்ணுவாங்க, மொபைல் நம்பர் லாகினுக்கும் செக் பண்ணுவாங்க, ஆதார் நம்பருக்குமே செக் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாலுமே அந்த மொபைல் நம்பர் லாகினை வைத்து மறுபடியும் உங்களுக்காகவும் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. 180 நாட்கள் டைம் கேப் என்பது டிக்கெட் புக் செய்த நாள்ல இருந்து நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, தரிசன நாள்ல இருந்துதான் கணக்கு பண்ணி பார்க்கணும். கடந்த 180 நாட்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சேஷ்ர தீப அலங்காரா சேவா அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான புஷ்பயாகம், தெப்போத்சவம் அல்லது மார்ச் மாதத்துல வசந்தோத்சவம் டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிருக்கீங்கன்னா நாளை ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகும் போது நம்ம புக் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தை ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். இதுல நீங்க கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா 18 வயதிற்கு குறைவான பெண் குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்கன்னா அவங்களுக்குமே தரிசன டிக்கெட் புக் பண்ணாமலே நீங்க அழைச்சிட்டு போகலாம். ஆனால் நீங்க தரிசனத்திற்காக போகக்கூடிய அந்த நாள் சுபதம் என்ட்ரன்ஸ்ல அவங்களுக்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அவங்களுடைய ஆதார் கார்டு காண்பித்து நீங்க வாங்கிக்கணும். இந்த தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, வேற எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கன்செஷன் 18 வயதிற்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான், அதுவும் கல்யாண உற்சவம் சேவாவிற்கு மட்டும்தான். மற்ற எந்த ஆர்ஜித சேவாக்களுக்கும் இந்த கன்செஷன் அப்ளை ஆகாது. 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணி தான் ஆகணும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். அந்த ஒரு டிக்கெட்லயே 2 பேர் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த 5 ஆர்ஜித சேவாக்கள்ல நாளை ஓபன் ஆகக்கூடிய 5 ஆர்ஜித சேவாக்கள்ல எந்த சேவா நீங்க புக் பண்ணாலும் சேவாவையும் திருமலையில நேரடியாக அட்டன் பண்ணிட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
சேவா பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்துதான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றோம். கல்யாண உற்சவம் சேவா தவிர்த்து மற்ற எந்த சேவா டிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம், ஊஞ்சல் சேவா, சஸ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். வசந்தோத்சவம் சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 300 ரூபாய். இந்த சேவாக்களினுடைய டீடைல்டு வீடியோ லிங்க்ஸும் இந்த டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்க்ஸும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு நம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்ஸுமே இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நாம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து டிடிடி ரூம்ஸ் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தாலே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். மற்ற ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்க ஒரே நேரத்துல ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல நம்ம ரூம் புக் பண்ண முடியும். ரூம் புக்கிங் எப்போ ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகுதோ அப்போ புக்கிங் ஹிஸ்டரியில உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கிளிக் செய்து அந்த டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். நாளை காலை 10 மணிக்கு எக்ஸாக்டா புக்கிங் ஓபன் ஆகும். 9:55 டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி ரெடியா இருந்துக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல் இருக்கு அல்லது ஒரு மொபைல், ஒரு டேப்லெட், ஒரு மொபைல், ஒரு லேப்டாப் இருக்குன்னா எல்லாத்துலயுமே நீங்க டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா 10 மணி ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சேவாஸ் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆர்ஜித சேவாஸ் ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் கியூ டைம் ரன் ஆகும். இப்போ நீங்க 2 டிவைசஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எதுல வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதுல டிக்கெட் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு மற்றொரு டிவைஸை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. சேம் டைம் நீங்க புக்கிங் நேரத்திலையும் 2 டிவைசஸ்ல லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ்ல நீங்க லாகின் பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வர்ச்சுவல் கியூ குறைவாக காமிக்கக்கூடிய டிவைஸ்ல நீங்க புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே ஏப்ரல் மாதத்திற்கான கேலண்டர் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் டெம்பிள்ல ஸ்ரீவாரி டெம்பிள் என்று டிஃபால்ட்டா இருக்கும். அதை மாத்தாதீங்க. செலக்ட் சேவாஸ்ல உங்களுக்கு எந்த சேவா தேவையோ அந்த சேவாவை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சேவாவினுடைய பேர் எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அடிஷனல் லட்டூஸ், உண்டி ஆஃபரிங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஆப்ஷன்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ இமீடியட்டா நீங்க கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஜெனரல் டீடைல்ஸும் பில்கிரிம் டீடைல்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஜெனரல் டீடைல்ஸ் மற்றும் பில்கிரிம் டீடைல்ஸை நீங்க மொபைல் கிளிப்போர்ட்லயோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த டிக்கெட்ஸ் எந்தவித தப்பும் இல்லாமல் வேகமாக நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ரீவியஸ் பேஜ்ல என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து பேமெண்ட் செய்து முடித்த உடனே உங்களுக்கு டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்டரியில போய் ஆர்ஜித சேவா செலக்ட் செய்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ கூட அந்த தரிசன டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வரக்கூடிய எரர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் பேஜ்ல டிக்கெட் வரல ஆனா புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னா மேக்சிமம் நம்முடைய டிக்கெட் புக் ஆகலன்னு தான் அர்த்தம். நீங்க அந்த சமயத்துல டிக்கெட் புக் பண்றதுக்கு மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காமன் எரர்,
சுமார் 100 டிக்கெட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருந்தாலுமே திஸ் ஸ்லாட் ஹாஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற வந்துட்டே இருக்கு. எத்தனை முறை நம்ம ரீட்ரை பண்ணாலும் இந்த எரர் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த எரர் வரும் பட்சத்துல நம்ம ரீட்ரை பண்ணியும் யூஸ் கிடையாது. ஏன்னா ரீட்ரை பண்ணாலும் மறுபடியும் இதே எரர் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால வேற தேதி தான் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எதற்குமே ஆப்ஷனலா இந்த டேட் கிடைக்கலன்னா இன்னொரு டேட் நம்ம என்ன பார்க்கணும் என்பதையுமே ரெடியா சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 10 மணிக்கு இந்த அர்ஜித சேவாஸ் லிங்க் கிளிக் பண்ணாலும் அல்லது 10:01 10:02 போல நம்ம கிளிக் பண்ணாலுமே இந்த அர்ஜித சேவா புக்கிங் 10 மணிக்கு ஓபன் ஆகும் என்கிற அந்த நோட்டீஸ் பேஜ் தான் டிஸ்பிளே ஆகுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு நாங்க மறுபடியும் ட்ரை பண்ணாலுமே இந்த நோட்டீஸ் பேஜ் தான் டிஸ்பிளே ஆகுது என்பதுமே சிலர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த எரர் வரும் பட்சத்துல மறுபடியும் நம்ம பேக் போய் மறுபடியும் அதே சேவா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்பவும் உங்களுக்கு இந்த எரர் ரிப்பீட்டடா வருதுன்னா நீங்க அந்த ப்ரௌசரை விட்டுட்டு வேறு ஏதாவது ப்ரௌசர்ல டிடிடி வெப்சைட் ஓபன் பண்ணி மறுபடியும் இம்மீடியட்டா டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே பேஜ்லயே நீங்க ரீட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் எரர் பில்கிரிம் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் என்று இருக்கக்கூடிய எரர். இந்த எரர் வந்தா நாங்க எந்த தேதி செலக்ட் பண்ணாலும் எந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணாலும் எந்த சேவா செலக்ட் பண்ணாலும் இதே எரர் தான் எங்களுக்கு ரிப்பீட்டடா வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாலும் இந்த எரர் மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய சமயத்துல இந்த எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த எரர் என்ன பண்ணாலும் பிக்ஸ் பண்ண முடியல என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ இந்த எரர் வந்தால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்துதான் நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். இந்த எரர் எல்லாம் வரும் பட்சத்துல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நம்ம 2 டிவைசஸ்ல 2 வேற மொபைல் நம்பர் லாகின்ல நம்ம லாகின் பண்ணி ரெடியா வச்சிருந்தோம்னா சப்போஸ் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இந்த எரர் வரும் பட்சத்துல அடுத்த மொபைல் நம்பர் லாகின் மூலமா நம்ம இம்மீடியட்டா டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். சோ உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்கும் பட்சத்துல 2 மொபைல்லையும் வேற மொபைல் நம்பர் கொடுத்து டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட்ல லாகின் பண்ணி ரெடியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் எங்களுக்கு டிக்கெட் புக் ஆகல, ஆனா பேமெண்ட் மட்டும் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட் எப்போ ரிட்டர்ன் வரும் என்று கேட்கிறீங்க. அந்த அமௌண்ட் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்லயே நமக்கு நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். மோஸ்ட்லி சேம் டே நமக்கு யூபிஐ எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி புக் பண்ணிருக்கோம்னா சேம் டே கூட நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. இருந்தாலும் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ள அந்த அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. இன்னைக்கு வந்த லக்கி டிப் அர்ஜித சேவா ரிசல்ட்ஸ்ல நீங்க செலக்ட் ஆகியிருந்தாலும் கூடவே இந்த அர்ஜித சேவா டிக்கெட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். லக்கி டிப் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரையே கொடுத்து இந்த அர்ஜித சேவா டிக்கெட்ஸும் தேவைப்பட்டால் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.